ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய பொள்ளாச்சிக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் கல்வெட்டக்கூடிய ஒரு பாறைக்குழியில் ஒரு இளம்பெண் துர்மரணம் அடைஞ்சு அதற்கு பிறகு அங்கு நடந்த திகில் மற்றும் அமானுஷ நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய பொள்ளாச்சியிலிருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல 2000 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது மீனா அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 2000 காலகட்டத்தில் இவங்களுடைய பெற்றோர்கள் மற்றும் அவங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு நடந்ததுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மீனாவினுடைய சொந்த ஊர் கரூருங்க. அது மட்டும் இல்லாமல் 2000 காலகட்டத்தில் இந்த மீனா அப்படிங்கிறவங்களுக்கு 4 வயதுங்க. அப்படி இருக்கும்போது இந்த மீனாவினுடைய அப்பாவினுடைய தொழில் என்ன சொல்லி பார்த்தா கல் வெட்டுவதுங்க. வருடத்திற்கு ஒரு முறை ஏதாவது ஒரு பாறை வெட்டக்கூடிய முதலாளிகிட்ட முன்தொகை வாங்கிடுவாங்க. அதற்கடுத்து அவங்க எங்கே சொல்கிறாங்களோ அங்கே போய் கல் உடைச்சிட்டு வருவதாங்க வழக்கம். அதே நேரத்தில் இவங்க மட்டும் இல்லைங்க, இவங்களுடைய உற்றார் உறவினர்கள் சொல்லிட்டு ஒரு 15 குடும்பம் இருக்காங்க. இவங்க இருக்கக்கூடியது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கரூர் இருந்து ஒரு தனியாக இருக்கக்கூடிய கிராமம் தாங்க. இவங்க ஒட்டுமொத்தமாக தன்னுடைய சொந்த ஊர்லேயே இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு ஊருக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பாறைகளை வெட்டி கொடுத்துட்டு வருவதாங்க வழக்கமாக வச்சிருந்திருக்காங்க. அதே மாதிரி 2000 காலகட்டத்தில் இந்த மீனாவினுடைய அப்பா மற்றும் உற்றார் உறவினர்கள் ஒரு 15 குடும்பங்க. அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தலைவர் மாதிரி ரங்கசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 70 வயது முதியவர் இருந்தாருங்க. அவங்களும் மீனாவிற்கு சொந்தக்காரங்க தாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த முதியவர் மூலியமாக தான் அந்த முதலாளிகிட்ட ஒப்பந்த பணம் வாங்கிட்டு நேராக பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய அந்த பாறை வெட்டக்கூடிய தொழிலுக்கு போறாங்க. இவங்க போன அந்த இடத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொள்ளாச்சியிலிருந்து 20 கிலோமீட்டர் தள்ளிங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் முழுவதுமே விவசாய மாதிரி நல்லா அழகா இருந்திருக்குங்க. சுத்தியும் குளங்கள், அப்புறம் நடுவுல தான் அங்கங்க பாறை குழிகள் இருக்குங்க. அதே நேரத்தில் இவங்க வெட்டக்கூடிய பாறைக்குழியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு 4 வருடம் 5 வருடத்துக்கு முன்னாடி அந்த பாறைக்குழியில பாதி வேலை செஞ்சு முடிச்சிருக்காங்க. குழி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமா இருக்குங்க. அதை பார்த்து தான் இப்படி 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதுங்க. அதற்கு பிறகு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க, அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போது இவங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய முதலாளி மறுபடியும் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்கிட்டு தாங்க இந்த 15 குடும்பத்தை பாறை வெட்டுவதற்காக கூப்பிட்டுருக்காங்க. இவங்களுக்கு தங்குவதற்கான இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பாறைக்குழியிலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி மேடான பகுதி ஒன்று இருக்குங்க. அங்கே கீத்து கொட்டகை மூலியமாக குடிசைகளாக அமைச்சு கொடுக்குறாங்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 15 குடும்பங்கள் அப்படிங்கிற காரணத்தினால பக்கமாகவே 15 குடிசைகளை அமைச்சு கொடுத்தாங்க. அங்கே இருந்துட்டு டெய்லி காலையில் 6 மணிக்கு பாறைக்கு போயிட்டு வேலை செஞ்சு முடிச்சு 5 மணி 6 மணிக்கு திரும்பி ரிட்டர்ன் வந்துடலாங்க. வாரம் இவங்க வெட்டக்கூடிய கல்லுக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் கிடைக்குங்க. அந்த சம்பளத்தில் ஏற்கனவே இவங்க அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வருவாங்க. இவங்களுக்கு கொடுத்துருக்கூடிய முன்தொகை ரொம்ப பெரிய தொகைங்க. அந்த காரணத்தினால வருடம் முழுவதும் வேலை செஞ்சாதான் அவங்க வாங்கின அட்வான்ஸை குறைக்க முடியுங்க. இப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால சரி நம்ம எப்போதும் செய்யக்கூடிய வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் பாறை தொழிலில் அந்த 15 குடும்பங்களும் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தள்ளி நிறைய பாறை குழிகள் இருக்குங்க. அங்கங்க வெவ்வேறு கான்ட்ராக்டுகள் பார்த்தீங்கன்னா தொழிலாளிகளை கூப்பிட்டு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த டைம்ல இவங்க அங்கே போய் ஒரு வார காலகட்டம் நல்லா தாங்க கல் உடைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு வார காலகட்டம் கழிச்சு ஒரு நாள் காலையில் ஒரு 10 மணி 11 மணி இருக்குங்க. இந்த 15 குடும்பத்தில் சாந்தாமணி அப்படி சொல்லக்கூடிய ஒரு பெண்மணிங்க. அந்த பெண்மணியும் அவருடைய கணவரும் சேர்ந்து கல் உடைச்சிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பெரிய பெரிய கற்களை ஜல்லி மாதிரி உடைச்சு ஜல்லியா ஏற்றுவாங்க. அதற்கடுத்து கூட இருக்கக்கூடிய ஆண்மகன்கள் எல்லாமே சதுரம் மாதிரி பெரிய கற்களை உடைச்சு பில்டிங்காக பயன்படுத்துவாங்க. இதே தொழில தான் அந்த சாந்தாமணி மற்றும் அவங்களுடைய கணவர் செஞ்சுட்டு இருக்காங்க. சாந்தாமணிக்கு 5 வயதுல ஒரு பெண் குழந்தை அந்த டைம்ல இருந்திருக்காங்க. அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு புளிய மரத்துக்கு அடியில விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போது நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு சாந்தாமணியுடைய கணவர் இருக்கார் இல்லையா, ஒரு பெரிய பாறையை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்பட்டி எடுத்து ஓங்கி வீசியிருக்காருங்க. அப்படி வீசும்போது சம்பட்டி தெரியும் இல்லையா,
மரத்தில் தான் வந்து லாக் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த இரும்பை. அந்த இரும்பு பகுதி இருக்கக்கூடிய சம்பட்டி டக்குன்னு அந்த மரத்துலேருந்து ரிலீவ் ஆயிடுச்சுங்க. ரிலீஸ் ஆன அடுத்த செகண்டே ஆப்போசிட்டில் ஜல்லி உடச்சிட்டு இருக்கக்கூடிய சாந்தாமணியோட தலையில் பொட்டு விழுந்துருச்சுங்க. சம்பட்டி அப்படிங்கிறது எவ்வளவு கனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும் இல்லையா? லேசா வந்து காலில் படிச்சுனாவே காலே உடையிற அளவுக்கு வலி இருக்கும். வேகமா வீசி வந்து தவறி விழுந்தா சாந்தாமணியினுடைய தலையில படிச்சு அடிச்ச அடுத்த செகண்டே சாந்தாமணி அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. தலையிலிருந்து தாரதாரையா ரத்தம் போறதை பார்த்துட்டு கல்லடைக்கு வந்த ஒரு லாரியிலிருந்து அவங்கள தூக்கி போட்டு அவசர அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே இந்த சாந்தாமணி உயிரை விட்டாங்க. இந்த துயர சம்பவம் நடந்த பிறகு அந்த 15 குடும்பங்களும் மனசு விட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உறவு முறை தாங்க, சொந்தக்காரங்க தான். என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறையினுடைய முதலாளியை கூப்பிடுறாங்க. அந்த முதலாளியாக இருக்கக்கூடிய அந்த நபர் பொலிட்டிக்கல்ல கொஞ்சம் பவரான ஆளுங்க. அதனால தான் அவர் மறுபடியும் கான்ட்ராக்ட் எடுத்து இவங்களை எல்லாம் கூப்பிட்டுருக்காரு. அவரை மீறி எதுவுமே பேச முடியாதுங்க. அதே நேரத்தில் இந்த 15 குடும்பங்களும் பாறையினுடைய முதலாளி கிட்ட கோவப்படலாம் முடியாதுங்க. இந்த மாதிரி தொழிலில் ரிஸ்க் எல்லாம் அதிகமாக தாங்க இருக்கும். கடைசியாக காவல்துறையினரும் வந்து உள்ள இன்வால்வ் ஆகி அந்த பாறை முதலாளி கிட்ட அவங்களுக்கு ஏதாவது நஷ்ட ஈடு கொடுங்க அந்த குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே பாறை முதலாளி என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த சாந்தாமணியுடைய கணவர் இருக்கார் இல்லையா, அவரை கூப்பிட்டு நான் ஏற்கனவே உனக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், இன்னும் கொஞ்சம் பணம் கொடுக்குறேன், இனிமேல் நீங்க வேலை செய்ய வேணாம், நீ கிளம்பி சொந்த ஊரான கரூருக்கே போயிரு, அட்வான்ஸே வேண்டாம், நஷ்ட ஈடா அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தொகையை கொடுத்து அனுப்பி வச்சிட்டாருங்க. அந்த சாந்தாமணி அப்படிங்கிற இறந்து போன பெண்ணினுடைய கணவரும் அது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பட்டுச்சுங்க. இங்கே இருந்தோம் அப்படின்னா இந்த 5 வயது குழந்தையை வச்சு நம்ம பாறை வேலையெல்லாம் செய்ய முடியாது. ஊருக்கு போனோம் அப்படின்னா அங்கே பெரியவங்க வயசானவங்களும் இருப்பாங்க இல்லையா, தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக தொழிலை விட்டு கிளம்பி கரூருக்கே போயிட்டாருங்க. போகும்போது துக்கத்தோடு தாங்க போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த இறந்து போன சாந்தாமணி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சடலத்தை சொந்த ஊரான கரூருக்கெல்லாம் எடுத்துட்டு போகலீங்க. அவங்க இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி போனோம் அப்படின்னா ஒரு குளம் இருக்குங்க. அந்த குளத்துல ஏற்கனவே மழை பெஞ்சு நிறைய தண்ணீர் இருக்குங்க. அதே நேரத்தில் இவங்க பாறை வேலை செய்யக்கூடிய இடமும் குளம் மாதிரி தான் இருக்கு. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து ஆள் உயரத்துக்கு இருக்குங்க. ஆனால் இவங்க பாறை வெட்டக்கூடிய இடத்துல மட்டும் மோட்டரை போட்டு அப்பப்போ தண்ணீரை விளக்கி விட்டுட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அருகாமல் இருக்கக்கூடிய குளத்திலேயே எடுத்துட்டு போய் சாந்தாமணியினுடைய சடலத்தை அடக்கம் பண்ணிட்டாங்க. அதற்கான முக்கியமான காரணம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். அவங்க ஏற்கனவே ஏழ்மையில் இருக்காங்க. அதனால இங்கிருந்து கரூருக்கு எடுத்துட்டு போக கூட அவங்க விரும்பலீங்க. இங்கேயே புதைச்சிட்டு போயிடலாம், அந்த பெண்ணினுடைய சடலத்தை அங்கே எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அருகாமல் இருக்கக்கூடிய குளத்திலேயே சாந்தாமணியினுடைய சடலத்தை அடக்கம் பண்ணி முடிச்சிட்டாங்க. சாந்தாமணியினுடைய கணவரும் அவங்களுடைய குழந்தையும் நேராக கரூருக்கு போன காரணத்தினால அவங்க தங்கியிருந்த குடிசை மட்டும் தனியாக தாங்க இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 15 குடிசைகளும் பக்கம் பக்கமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி சாந்தாமணியினுடைய குடிசை இருக்கு இல்லையா, அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தார் கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தாங்க. இவங்க ஏற்கனவே கிராமத்திலிருந்து வந்தவங்க. இந்த அமானுஷங்கள் பேய்கள் மேல எல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை அதிகங்க. அதனால இறந்து போன பெண்ணினுடைய குடிசைக்கு பக்கத்துலேயே நம்ம குடிசையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் பயந்து தாங்க இருந்தாங்க. இந்த டைம்ல அவங்க நினைச்ச மாதிரியே சாந்தாமணியை அடக்கம் பண்ண 2 வார காலகட்டத்திலேயேங்க ஒரு நாள் நள்ளிரவு நேரத்தில் அவங்களுடைய குடிசைக்கு பக்கத்தில் படுத்திருந்த குடும்பத்தார் இருக்காங்க இல்லையா, ஆழ்ந்த தூக்கம் தூங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு யாரோ பயங்கரமா அழுகிற சத்தம் கேட்டு அந்த குடும்பத்தினுடைய தலைவர் எந்திரிச்சிருக்காருங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுது இல்ல, சாந்தாமணி வாழ்ந்த அந்த குடும்பத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குடிசையினுடைய ஃபேமிலி இருக்கக்கூடிய குடும்ப தலைவர் எந்திரிச்ச உடனே எங்கடா பெண்ணினுடைய அழுகு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி காது கொடுத்து கேட்கிறாருங்க. அப்போதான் இறந்து போன சாந்தாமணியினுடைய குடிசையில் தான் அந்த சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு உத்து கேட்கும்போது அதே பெண்ணினுடைய அழுகுரல் தாங்க. அதை கேட்ட உடனே உடம்பே நடுங்கி போச்சுங்க. அதற்கடுத்து தன்னுடைய மனைவிக்கான எந்திரிச்சாங்க அப்படின்னா பயந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்குள்ளேயே பக்கத்தில் படுத்திருந்த மனைவியும் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு கணவன் மனைவி 2 பேரும் காது கொடுத்து கேட்கறாங்க பயத்தோடு. அந்த டைம்ல சாந்தாமணியினுடைய அழுகுரல் பயங்கர ஆவேசமா கேட்டுட்டே இருக்குங்க. அதை உறுதிப்படுத்தும் வகையில சாந்தாமணியினுடைய குடிசைக்கு வெளியே வாசல் இருக்கும் இல்லையா, அந்த சைடு அங்க இருக்கக்கூடிய தெருநாய்கள் நிறையங்க. இவங்க வந்ததுலேருந்தே நாய்களுக்கு வந்து உணவளிக்கக்கூடிய காரணத்தினால பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய நாய்கள் எல்லாமே இங்கேயே தஞ்சம் அடைஞ்சிருச்சு. அப்படி இருக்கக்கூடிய தெருநாய்கள் எல்லாமே சாந்தாமணியினுடைய குடிசை பார்த்து ஆங்காரமா கத்துதுங்க. இதே நேரத்தில் தான் அந்த பெண்ணினுடைய அழுகுரல் கேட்டு 2 பேருக்கும் உறுதியாயிருச்சுங்க. அந்த பெண்ணினுடைய ஆன்மாவுடைய வேலைதான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் விடிய காத்து இருந்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனே அவங்களுடைய தலைவர் இருக்கார் இல்லையா ரங்கசாமி அப்படின்னு சொல்லிட்டு 70 வயது இருக்கக்கூடிய முதியவர், அவர்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ரங்கசாமிக்கு இதை நம்பறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு புரியலீங்க. இந்த ரங்கசாமி அப்படிங்கிற இந்த 70 வயது நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாறை வேலை எல்லாம் செய்ய தேவையில்லைங்க. இந்த 15 பேர்த்த கூட்டு வந்து குத்தகை மாதிரி லீடர் மாதிரி இருக்கார் இல்லையா, அவருக்கு வாரம் ஆச்சு அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து முதலாளி கொடுத்துருவாருங்க, கமிஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதை வாங்கிட்டு தான் அந்த ரங்கசாமி மற்றும் அவங்களுடைய மனைவி 2 பேரும் வயசானவங்க தான் பாதுகாப்பாக அங்கே இருந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த டைம்ல தான் அந்த ரங்கசாமி அப்படிங்கிற நபர்கிட்ட அந்த சாந்தாமணியினுடைய வீட்டுக்கு பக்கத்தில் கூடிய குடிசைக்காரங்க போய் சொன்ன உடனே திட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க ரங்கசாமி அப்படிங்கிறவர். இப்படி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரா, பயந்து போயிடுவாங்க. ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை நீயும் மனைவியும் இப்படி பேசிட்டு இருக்காதீங்க, முதலாளிக்கு தெரிஞ்ச அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஏற்கனவே சாந்தாமணியினுடைய குடும்பத்துக்கு கொடுத்த அந்த அட்வான்ஸ் தொகை போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைச்சிட்டு இருப்பாரு. இப்போது போய் இதை சொன்ன அப்படின்னா ஏதோ எஸ்கேப் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு திட்டுவாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க. அதற்கு பிறகு வேற வழி இல்லாமல் அந்த சாந்தாமணியினுடைய குடிசைக்கு பக்கத்தில் கூடிய குடும்பத்தார் வீட்டுக்கே வந்துட்டாங்க. அன்றைய நாள் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 நாளுங்க விடாம டெய்லியுமே நள்ளிரவு நேரத்தில் அந்த நாய்கள் உழைக்கிறது, சாந்தாமணியினுடைய உருவம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து அழுகிறது. இதை பக்கத்தில் கூடிய குடும்பத்தார் கேட்டுட்டே இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு பயம் அதிகமான காரணத்தினால அந்த வாரத்தினுடைய இறுதியில் ஓனர் வருவார் இல்லையா, சம்பளம் கொடுப்பாருக்கு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கும்போது முதலாளியை மட்டும் தனியாக கூட்டு போய் அந்த சாந்தாமணியினுடைய குடும்பத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர் போய் பேசுறாருங்க. அது மட்டும் இல்லாமல்
அவர் சொன்ன அந்த நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 குழந்தைகள் இருக்காங்க, சின்ன சின்ன குழந்தைகள். அவங்க பார்த்து பயந்துருவாங்க, இதை முன்னாடியே சொல்லிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய கணக்கு பிள்ளை இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட முதலாளி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த குடிசையை பிரித்து கொஞ்சம் தள்ளி போட்டு குடிசையை போட்டு கொடுத்துரு இந்த குடும்பத்திற்கு, சாந்தாமணியுடைய குடிசைக்கு பக்கத்தில் இவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அதற்கு செலவாகும் அப்படின்னு நினைச்சாலும் கூட முதலாளி முதல் முறை சொன்ன காரணத்தால சரின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாருங்க. அதே நேரத்தில் கணக்கு பிள்ளையினுடைய உதவியோடு அந்த குடும்பத்தார் பயந்துருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய குடிசையை கொஞ்சம் தள்ளி பிரித்து போட்டு கொடுத்துட்டாங்க. இதற்கு பிறகுதான் சாந்தாமணியினுடைய ஆவியினுடைய ஆட்டம் தொடங்க ஆரம்பிச்சுங்க. எல்லா வீடியோக்குள்ளையும் சொல்ற மாதிரி அமானுஷ்ய புயல் அதிகமாக வீச ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லலாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த குடிசைக்கு பக்கத்துல இருந்து வேற இடத்துக்கு போயிட்டாங்க இல்லையா பக்கத்து வீட்டுக்காரங்க. இப்படி இருக்கும்போது அடுத்த நாள் இரவேங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த வயசான தலைவராக இருக்கக்கூடிய ரங்கசாமி இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் குடிசை வந்து கடைசி எண்டில் போட்டு கொடுத்துருக்காங்க. நைட்டு நேரத்தில் தூக்கம் வராமல் முன்னாடி வாசல் முன்னாடியே கதவை திறந்து வச்சு படுத்து தூங்குவது வழக்கங்க. கொஞ்சம் உள்ளத்தலி தான் தன்னுடைய மனைவி படுப்பாங்க. இப்படி இருக்கும்போது அன்றைய நாள் இரவு இவங்க இருக்கக்கூடிய குடிசைக்கு கடைசி குடிசைன்னு வச்சுக்கலாமே, அங்க இருந்தா ஆரம்பிச்சு 15 குடிசைகள் வரிசையா வரும்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் குடிசைக்கு முன்னாடி அந்த திருநாய்கள் எல்லாமே ஆங்காரமா உழைக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அன்றைய நாள் அமாவாசை நாள் வேறங்க. திருநாய்கள் பயங்கரமா உழைக்கிறத பார்த்து இந்த ரங்கசாமி ஏற்கனவே தூக்கம் இல்லாம தான் இருக்காரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாசல் பக்கத்துல வந்து நின்று டார்ச் அடிச்சு பாக்குறாருங்க. டார்ச் அடிச்சு பார்க்கும்போது நாய்கள் குறைச்சிட்டு இருக்கிறது உண்மைங்க. ஆனா யாருமே இல்லை. வெற்றிடத்தை பார்த்து நாய்கள் பயங்கர ஆவேசமாக குறைக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த திருநாய்கள் எங்கே நின்று குறைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த வீடுகள் இருக்கும் இல்லையா, கீத்து கொட்டகை வீடுகளுடைய கதவுக்கு முன்னாடி வாசலுக்கு முன்னாடி நின்று தாங்க குறைக்குது. அந்த டைமில் குழப்பமான இந்த ரங்கசாமி அப்படிங்கிறவர் மறுபடியும் வந்து கட்டளையே படுத்துட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காருங்க, எதற்காக இப்படி குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் ரங்கசாமிக்கு இன்னொரு விஷயம் சிங்க் ஆகுதுங்க. அந்த நாய்கள் எல்லாமே ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் மட்டுங்க ஒரு குடிசையில் இருக்கு. அதுக்கடுத்து 5 நிமிடம் கழிச்சு அடுத்த குடிசைக்கு வந்துருதுங்க. அடுத்த குடிசையினுடைய வாசலுக்கு முன்னாடி வந்து குறைக்குது. இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறத இவர் முடிச்சிருந்து பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. ஒரு குடிசை விடாம ஒவ்வொரு குடிசைக்கும் வந்து 5 நிமிஷம் கழிச்சு வந்து நாய்கள் குறைச்சிட்டு போய் ஒரு வழியாக இவங்களுக்கு வந்து தண்ணீர் வசதி செய்வதற்காக ஒரு மேடான பகுதி இருக்குங்க. அங்கதான் பைப் லைன் மாதிரி ஒரு டேங்க் மாதிரி அமைச்சிருக்காங்க. லாரியில கொண்டு வந்து தண்ணி ஊற்றுவாங்க. சமையலுக்கு அப்புறம் குடிக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து பார்த்தா அங்கே போய் பிடிச்சிக்கலாம். 15 குடிசைகளுக்கும் சேர்ந்து ஆப்போசிட்ல வந்து பார்த்தா ஒரு மேடான பகுதியில் தான் தண்ணீர் தொட்டி அமைச்சிருக்காங்க. அந்த பகுதியை நோக்கி அந்த நாய்கள் எல்லாமே வேகமாக ஓடுதுங்க. அங்கே போயிட்டு அதற்கு பிறகு நேராக அங்கிருந்து நாய்கள் எங்கே ஓடுது அப்படின்னு சொல்லி பார்த்தா 1 கிலோமீட்டர் தள்ளி குளம் இருக்கு இல்லையா, சாந்தாமணியை அடக்கம் பண்ண குளம், அந்த குளத்தை நோக்கி சரசரசரன்னு கத்திக்கிட்டே குறைச்சிக்கிட்டே ஓடுதுங்க. இது எல்லாத்தையுமே விடிய விடிய தலைவராக இருக்கக்கூடிய ரங்கசாமி பார்த்துட்டு இருக்காருங்க. அதற்கடுத்து காலையில் 5 மணி 6 மணி தோராயமாக எல்லா குடிசைக்காரங்களும் ரங்கசாமியினுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரங்கசாமி கேட்கும்போது எல்லாருமே பயம் கலந்த தோற்றத்தோடு விஷயத்தை சொல்றாங்க. நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த நாய்கள் எல்லாமே வெற்றிடத்தை பார்த்து குறைக்கிறீங்க. இந்த சாந்தாமணி அப்படிங்கிற பெண்ணினுடைய ஆவி இருக்கு இல்லையா, ஒரு குடிசை விடாம எல்லா குடிசைக்கும் போய் கதவுக்கு முன்னாடி நின்றுட்டு எல்லாத்தையும் எழுப்பி இருக்குங்க. எந்திரிங்க, இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிருங்க, அவன் உங்களை விடமாட்டா. எந்திரிங்க, இடத்தை விட்டு காலி பண்ணிட்டு போயிருங்க, அவ விடமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை ஒரு குடிசை விடாம எல்லா இடத்துக்கும் சொல்லியிருக்குங்க. இதை சொன்னது சாந்தாமணியோட குரல் தாங்க, எல்லாத்துக்கும் கேட்டிருக்கு. இருந்தாலும் கூட கதவை திறக்க பயம்ங்க, ஏன்னா அது ஆன்மா உருவத்தில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தை சொன்ன பிறகுதான் ரங்கசாமிக்கு டக்குன்னு சிங்க் ஆயிருக்குங்க. நைட்டு நாய்கள் எல்லாமே ஒவ்வொரு வீடா 5 நிமிஷத்துக்கு போய் குறைச்சு வந்துச்சுல்ல, அப்போதெல்லாம் சாந்தாமணியுடைய ஆவி வந்து நின்றுட்டு தான் சொல்லியிருக்க மாட்டிருக்கு. நாய்களுடைய கண்களுக்கு தட்டுப்பட்டுக்கு நம்மளுக்கு தெரியல. அதனால தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்கும் வந்து சொன்னது காது கொடுத்து கேட்டிருக்காங்க. நம்ம வீட்டுக்கு மட்டும் ஏன் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காருங்க. அதற்கு பிறகு அந்த 15 குடும்பங்களும் இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடு கேட்குறாங்க. அப்போது ரங்கசாமி எல்லாத்தையும் மறுபடியும் திட்டிருக்காருங்க. ஏற்கனவே சாந்தாமணி இறந்து போய் அந்த அட்வான்ஸ் தொகை ஒரு குடும்பத்தோடு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிக்கல் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சாந்தாமணியோட குடும்பத்துக்கு பக்கத்தில் குடிசை வேற மாற்றி போட்டார்ல, அதில் வேற பணம் இருக்கு. இப்போ நம்ம போய் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னாலும் கூட எல்லாரும் குழந்தை குட்டிகளோடு இருக்கும். நீ போய் சொல்ல அப்படின்னா நான் போய் ஓனர்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பயத்தில். சரி பொறுமையா இருங்க, 4 நாள் 5 நாள் ஆகட்டும், அதற்கு பிறகு நான் போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு வார காலகட்டம் கழிச்சு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பளம் கொடுக்க முதலாளி வரும்போது இந்த ரங்கசாமி அப்படிங்கிற ஒரு தனியாக கூப்பிட்டு முதலாளி கிட்ட சொல்றாருங்க, நீங்க குடிசையை பிரிச்சு போட்டு தனியாக கொடுத்தீங்க, அதற்கு பிறகு ஒவ்வொரு வீடு இல்லாம இறந்து போன சாந்தாமணியுடைய ஆண்டி வந்து பார்த்தீங்கன்னா கதவை தட்டி நீங்க இங்கிருந்து போயிருங்க, அவங்களை விடமாட்டான்னு சொல்றா. யார் அப்படி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த பொலிட்டிக்கல் அரசியல்வாதி மாதிரி இருக்கக்கூடிய அந்த முதலாளி திட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. எல்லாருக்கும் என்ன பார்த்தா நக்கலா தெரியுதாடா, அவன் போன மாதிரி எல்லாரும் ஓடலான்னு பாக்குறீங்களா, இங்கிருந்து ஒருத்தன் போனா கூட உயிரோட விடமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. வேற வழி இல்லாம ரங்கசாமி இதெல்லாம் கேட்டு அவர் சொன்ன எல்லா விஷயங்களையும் வந்து குடும்பத்தார்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, 14 குடும்பத்தார்கிட்டையும். அப்படி சொல்லும்போது அவங்களுக்கும் வேற வழி கிடையாதுங்க. ஏன்னா அட்வான்ஸ் தொகையெல்லாம் திருப்பி கொடுக்க முடியாது, எல்லாம் செலவழிச்சிட்டாங்க. இங்கிருந்து போகவும் முடியாது. ஒரு வருட காலகட்டம் வேலை செஞ்சாங்க தான் அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க முடியும். வேற வழியே இல்லை, இங்கே தான் இருந்தாங்கன்னு அப்படி சொல்லிட்டு அவங்க இப்படி பிரச்சனை இருந்தாலும் பயந்துக்கிட்டே வாழ ஆரம்பிச்சாங்க. இப்படி இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்து மறுபடியும் ஒரு 5 நாள் 6 நாள் கழிச்சுங்க நள்ளிரவு நேரத்தில் இந்த ரங்கசாமி அப்படிங்கிறவர் நடக்கக்கூடிய நிகழ்வுலாம் யோசிச்சு பார்த்து தூங்காமையே இருந்திருக்காருங்க. அந்த டைம்ல மிட் நைட் டைம் திடீர்னு உடுக்கை சத்தம் கேட்டிருக்குங்க கொஞ்சம் தூரத்துல இருந்து. அந்த உடுக்கை சத்தம் கேட்ட உடனே டக்குன்னு படுக்கையிலிருந்து எந்திரிச்சு காது கொடுத்து கேட்கறாரு எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல தான் கரெக்டாக அந்த தண்ணீர் டேங்க் அமைச்சிருக்காங்களே இவங்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துல லைட் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், குண்டு பல்ப் மாதிரி கரண்ட் கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்காக. அந்த சைடை நோக்கி ஒரு நபர் வராருங்க. அவரை பார்த்த உடனே புரிஞ்சிச்சுங்க சாம கோடாங்கி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தான் வந்து உடுக்கை அடிச்சுட்டு வராருங்க.
உடனே இந்த ரங்கசாமி அப்படிங்கிறவர் சாமக்கோடங்கிகளை பொறுத்தளவு இந்த மாதிரி வாக்கு சொல்லும்போது மனுஷங்க முன்னாடி வந்தாங்க அப்படின்னா தூத்துன்னு துப்பிட்டு போயிடுவாங்க, வாக்கே வந்து பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா பார்த்துட்டு போயிடுவான், அவங்ககிட்ட என்னதான் சொல்ல வரான்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டினுடைய கதவை சாத்திக்கிட்டு உள்ள வந்து காது கொடுத்து கேட்டுட்டு இருக்காருங்க. அந்த டைம்ல ரங்கசாமியுடைய மனைவி வயசானவங்க தூங்கிட்டாங்க இருக்காங்க. யாரையும் எழுப்பாம இங்க ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்படின்னா கண்டிப்பா அந்த சாமக்கோடாங்கிட்ட இருந்து ஏதாவது வாக்கு வரும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு காது கொடுத்து கேட்டுட்டு இருக்காருங்க. அப்போது அந்த சாமக்கோடாங்கி அந்த தண்ணீர் டேங்க் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து நேரா ஃபர்ஸ்ட் குடிசை இருக்கு இல்லையா அந்த பகுதிக்கு வராருங்க. வந்தவர் என்ன நினைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியலீங்க. டக்குன்னு வேக வேகமா மறுபடியும் அந்த தண்ணீர் டேங்க் பக்கத்துலயே போயிட்டாருங்க. இது எல்லாத்தையுமே மறைஞ்சிருந்து அந்த ரங்கசாமி அப்படிங்கிற தலைவர் பார்த்துட்டே இருக்காருங்க. எதற்காக வாக்கு சொல்லாம திரும்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பார்க்கும்போது அந்த தண்ணீர் டேங்க் பக்கத்துலயே கொஞ்ச நேரம் சம்மணம் போட்டு உட்கார்ந்துட்டாருங்க சாமக்கோடாங்கி இருக்கக்கூடிய நபர். அதுக்கடுத்து ஒரு 10 நிமிடம் கழிச்சு அப்படி உட்கார்ந்துட்டு அந்த சாமக்கோடாங்கி டக்குன்னு தண்ணீர் டேங்க்ல இருந்து எந்திரிக்கிறாருங்க. எந்திரிச்சு இந்த குடிசையை பார்த்து ஏதோ பயம் கடந்த தோட்டத்தோட ஆங்காரம் என்ன சொல்றாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மண் எடுத்து அப்படி தூவுறாருங்க. தூவிட்டு எல்லாரும் போயிருங்கடா, அவ ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு, புரிஞ்சவன் போயிடு இருக்கிறவன் சாவு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லியிருக்காருங்க. புரிஞ்சவன் போயிடு இருக்கிறவன் சாவு, அவ ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ரங்கசாமிக்கு உடம்பெல்லாம் வெறுத்து விறுவிறுத்து போயிடுச்சுங்க. ஏற்கனவே இந்த சாந்தாமணி அப்படிங்கிற பெண்ணினுடைய ஆவியம் வந்து அவ ஆட ஆரம்பிச்சிட்டா, அவளை கட்டுப்படுத்த முடியாது போயிருக்குன்னு சொல்லிச்சு. அதே மாதிரி தான் இந்த சாமக்கோடாங்கின்னு சொல்றாருங்க. அவ ஆட ஆரம்பிச்சிட்டா, நீங்க கிளம்புங்கடா இல்லைன்னா சாவுடா அப்படின்னு சொல்லி இருக்கிறத கேட்டு மிரண்டு போயிட்டாருங்க. அதற்கு பிறகு இந்த வார்த்தையை 2-3 முறை சொல்லிட்டு நேரா என்ன பண்ணாரு அப்படின்னா திரும்பி வந்த வழியே ரிட்டர்ன் போலாம்னு சொல்லிட்டு ஒரு 10 அடி 20 அடி திரும்புறாருங்க. திருமணவர் என்ன நினைச்சாரு அப்படின்னு சொல்லி தெரியலீங்க. மறுபடியும் யூட்டன் அடிச்சு அந்த தண்ணீர் டேங்கை தாண்டி குளம் இருக்கு இல்லையா, சாந்தாமணி அடக்கம் செஞ்ச இடம் இருக்குல்ல, அதை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அந்த பகுதி ஏற்கனவே இறக்கமான பகுதி, குளம் இருக்கிறது. ஸோ இங்கிருந்து பார்த்தாவே நல்லாவே தெரியுங்க. அந்த டைம்ல இந்த ரங்கசாமி அப்படிங்கிற தலைவர் என்ன பண்ணாருன்னா ஏதோ தப்பு நடக்குதாட்டு இருக்கு, நம்ம கூடவே போனோம் அப்படின்னா என்ன பண்றாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருந்து கூடவே போறாருங்க. சாமக்கோடாங்கிகளை பொறுத்தளவு மனிதர்களுடைய முகத்தை நேருக்கு நேர் மட்டும் தாங்க பார்க்க மாட்டாங்க. மறைஞ்சிட்டு முகத்தை காமிக்காம இருந்தோம் அப்படின்னா பதில் சொல்லுவாங்க, அவங்க அவங்களுடைய வேலையை அவங்க தானா செய்வாங்க. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு அந்த ரங்கசாமி அப்படிங்கிற தலைவர் ஏற்கனவே வயசானவர் தானே, கொஞ்சம் திடமாக தான் இருக்காரு, பயம் இல்லாதவர் தான். வேற வழியை தேர்ந்தெடுத்து அவருக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாருங்க. கடைசியாக அந்த சாமக்கோடாங்கி இங்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த குளம் இருக்கக்கூடிய சாந்தாமணியினுடைய அடக்கம் செய்யப்பட்ட சமாதி இருக்கு இல்லையா, அந்த சமாதிக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டாருங்க. இதை மறைஞ்சிருந்து ஒரு புதரமா இருக்கக்கூடிய பகுதியில் இந்த தலைவர் அப்படிங்கிற ரங்கசாமி அப்படிங்கிற பார்த்துட்டு இருக்காருங்க. அந்த டைம்லயே இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா நடுக்கம் ஏற்பட்டுருச்சுங்க. இறந்து போன சாந்தாமணியினுடைய சமாதி இவர் எப்படி வந்து தேர்ந்தெடுத்தாரு, கரெக்டாக இந்த இடத்துல வந்து நிற்கிறாரு, என்னதான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருந்து பயத்தோடு பார்த்துட்டு இருக்காருங்க. அப்போது மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த சமாதிக்கு முன்னாடியே நெத்தியில கையை வச்சு அப்படியே பண்ணிட்டே இருக்காருங்க. அதற்கு பிறகு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு அந்த சாமக்கோடாங்கி சைடில் வச்சிருக்கக்கூடிய அந்த பேக் மார்க்கக்கூடிய பகுதியில் எடுத்து ஒரு சூடத்தை எடுத்து சமாதிக்கு மேல பத்த வைக்கிறாருங்க. பத்த வச்சுட்டு ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாருங்க, உன்னால அவளை எதுவும் செய்ய முடியாது, இதுதான் உனக்கு விதி, மோட்சத்துக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்றாருங்க. இது 2-3 முறை சொன்னதை கேட்டு ரங்கசாமிக்கு உடம்பே விளவெழுத்து போயிடுச்சுங்க. சாமக்கோடாங்கி இப்படி சொல்றாரு, மோட்சத்துக்கு போ அப்படின்னு சொல்றதை பார்த்தா ஏற்கனவே இந்த ஆன்மா இங்கே தான் இருக்க மாட்டிருக்கு. அப்போ ஊர்க்காரங்க அந்த 15 குடிசைக்காரங்களும் சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாருங்க. கடைசியாக சாமக்கோடாங்கி அவளை உன்னால எதுவும் செய்ய முடியாது, நீ காப்பாற்ற வழியே கிடையாது, உன் மோட்சத்துக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்லிட்டு நேரா இவங்க இருக்கக்கூடிய குடிசை பகுதிக்கு வந்துட்டு அந்த தண்ணீர் டேங்க் இருக்கக்கூடிய பகுதியை தாண்டி வந்த வழியே ரிட்டர்ன் போயிட்டாருங்க. இந்த நிகழ்வெல்லாம் பார்த்த ரங்கசாமிக்கு அதற்கு பிறகு தூக்கமே இல்லைங்க. ஏற்கனவே இங்க ஏதோ தப்பு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்து விடிய தூங்காமே இருந்திருக்காருங்க. காலையில் எந்திரிச்ச ரங்கசாமி இதை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணலீங்க. அந்த 14 குடும்பத்தார்ட்ட சொன்னா இவருக்கு தான் பிரச்சனை, அட்வான்ஸ் எல்லாம் இவரு தான் வாங்கி கொடுத்துருக்காரு. முதலாளி வேற இங்கிருந்து ஒருத்த போனாலும் அவனை பணமா தான் அனுப்புவேன், யாரையும் விட மாட்டேன் அப்படி வேற சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து மனசுக்குள்ளேயே வச்சுட்டாருங்க. சாமக்கோடாங்கி வந்துட்டு போய் 2 நாள் ஆகியும் கூட ரங்கசாமிக்கு மனசுல ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே இருந்திருப்பாருங்க. அவர் நினைச்ச மாதிரியே 2 நாள் கழிச்சு ஒரு நாள் இரவு நேரத்துலீங்க அந்த 14 குடும்பத்தில் மல்லிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 22-23 வயது கூடிய கல்யாணமாகாத பெண்மணிங்க. அந்த பெண்மணிக்கு திடீர்னு இயற்கை உபாதை வருது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிருக்காங்க. பொதுவாக இவங்க ரெஸ்ட் ரூம் நைட் நேரத்தில் போகணும் அப்படின்னா இவங்க வேலை செய்யக்கூடிய பாறைக்குழியில் தண்ணி இருக்கு இல்லையா, பக்கத்துலேயே ஒரு ஏரியா இருக்கு, அங்கே போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு கை கால் அலம்பிட்டு மேலே வருவது வழக்கம். அதே மாதிரி அந்த மல்லிகா அப்படிங்கிற பெண் பக்கத்து குடிசையில் இருக்கக்கூடிய இன்னொரு தோழியை கூப்பிட்டு 2 பேரும் ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க. நள்ளிரவு நேரத்தில் ரெஸ்ட் ரூம் போன அந்த பெண்மணி அந்த பாறைக்குழி இருக்கக்கூடிய அங்கே தண்ணி இருக்கு இல்லையா, அங்கே போய் கை கால் அலம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கியிருப்பாங்க. கூட வந்த தோழி ஏற்கனவே போகும்போது தூக்க கடத்துல தான் போயிருக்காங்க. தூக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. தோழி மல்லிகா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல தண்ணிக்குள்ள போன மல்லிகா அப்படிங்கிற பெண் திடீர்னு அலறி அடிச்சு கத்திருக்காங்க. அந்த சத்தத்தை கேட்டு தூக்க கலக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருந்த அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா அலறி அடிச்சு கத்துறாங்க. என்ன நடந்துச்சு சொல்லி பார்த்தா அந்த ரெஸ்ட் ரூம்குள்ள கை கால் அலம்பி போன அந்த பெண்ணை திடீர்னு யாரோ உள்ள பிடிச்சி சரசரன்னு இழுத்த மாதிரி கூட வந்த தோழி பார்த்துட்டாங்க. அதே நேரத்தில் அந்த பெண்ணும் பயங்கரமா சத்தம் போட்டு கூச்சலிட்ட உடனே ஏற்கனவே ரங்கசாமி தான் முடிச்சு தானே இருப்பார் நைட் நேரத்தில். இந்த பிரச்சனை எல்லாம் யோசிச்சுட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அருகாமையில் கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் எழுப்பி விட்டாருங்க. எல்லாரும் ஓடி அந்த பாறைக்குழிக்கு போறதுக்குள்ள 10 நிமிஷம் ஆச்சுங்க, சுத்தி தான் அந்த குழிக்குள்ள இறங்கி போகணும். அதே நேரத்தில் இவங்க போறதுக்குள்ளேயே மல்லிகா அப்படிங்கிற பெண் அந்த குட்டையினுடைய பாதி தூரத்துக்கு போயிட்டாங்க. கஷ்டப்பட்டு உள்ள யாரோ இழுத்து பிடிக்கிற மாதிரி அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீருக்குள்ள கஷ்டப்படுறாங்க. அதற்கு பிறகு ஆண்கள் எல்லாம் ஓடி போய் வேக வேகமாக மல்லிகாவை மீட்டெடுத்து மேலே கொண்டு வந்துட்டாங்க. மேலே கொண்டு வந்து மல்லிகாவை நார்மல் படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது இன்னொரு ஷாக்குங்க இவங்களுக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா தண்ணிக்குள்ள போய் கத்திட்டு இருந்த மல்லிகாவை மேலே கொண்டு வந்த அடுத்தனுடைய கருவிலி எல்லாம் மேலே போய் ஒரு விகாரமான தோட்டத்தோடு பயங்கர ஏளனமா சிரிக்கிறாங்க. பல்ல நெருக்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு எப்படி நெளியும் அந்த மாதிரி நெளிச்சுக்கிட்டு வித்தியாசமாக எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இதை பார்த்த மல்லிகாவுடைய அப்பா அம்மாவுக்கு புரிஞ்சுச்சுங்க அந்த பெண் ஏதோ பொசஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பக்கத்துலேயே பாறைக்குழியில் தான் சாந்தாமணி ஒரு மாச காலத்துக்கு முன்னாடி இறந்து போனாங்க. சம்மட்டியால் அவருடைய கணவர் அடிச்சு அந்த பெண்மணியுடைய ஆவி தான் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு பெண்கள் எல்லாமே திட்டுவாங்க இல்லையா, இறந்து போனாலும் கூட சாந்தாமணியுடைய ஆவியை கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இறந்து போன சாந்தாமணியை திட்ட அந்த மல்லிகா அப்படிங்கிற பெண் அப்படியே பல்ல நடிச்சிருக்காங்களே, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 14 குடும்பத்தாரும் சாந்தாமணியுடைய ஆவி தான் இறங்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. கடைசியாக விடிய காத்திருந்து காலையில் எங்கேயாவது கோயில் கூடத்துக்கு கூட்டு போகலாம் அல்லது பேய் ஓட்டுறவங்க கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிசையிலேயே தலைவருடைய உதவியோடு உட்கார வச்சிருக்காங்க. விடியற வரைக்குமே அந்த பெண்ணை சரிப்படுத்தவே முடியலைங்க. அந்த தண்ணிக்குள்ளிருந்து மீட்டு கொண்டு வந்து எப்படி வச்சாங்களோ அதே மாதிரி பல்ல நினைச்சிட்டு அப்படியே வெள்ள மொழி பட்டுருச்சுங்க. ஆவேசமா இருக்காங்க. அதற்கு பிறகு அந்த மல்லிகாவுடைய அப்பா அம்மா அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. என் பொண்ணுக்கு ஏதோ நடக்க போகுதாட்டிருக்கு, இறந்து போன சாந்தாமணியினுடைய ஆவிதான் இதெல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திட்டிகிட்டே இருக்காங்க. இந்த நிகழ்வெல்லாம் கேட்டு அந்த பாறைக்குழியினுடைய முதலாளியும் வந்து இந்த பெண்ணினுடைய தோற்றத்தை பார்க்கறாருங்க. மல்லிகாவுடைய தோற்றத்தை ஏதோ வித்தியாசமா பண்றதை பார்த்து அவருக்கும் புரிஞ்சுச்சாட்டுங்க ஏதோ பொசஸ் ஆயிருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு நாள் 2 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஏதாவது மாந்திரிகவாதிகாரம் கிடைக்கிறாரா அல்லது கோயில் கிடைக்குதான்னு தேடி பார்க்கறேன், அது வரைக்கும் இந்த பத்திரமா வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. மல்லிகாவினுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆவி எது அப்படினே தெரியலங்க. இவங்க நினைக்கிற மாதிரி சாந்தாமணியுடைய ஆவியா அல்லது வேற யாராவது அப்படின்னு சொல்லி தெரியலங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்க புரியும். இப்படி இருக்கும்போது 2 நாள் 3 நாள்லயேங்க எந்த கோயிலுக்கு கூட்டு போனாலும் கூட மல்லிகாவினுடைய உடம்பு ஒரு 4 நாள்லயே அந்த முகத்தோற்றமே மாறிச்சுங்க. அந்த பெண் இறக்கவே போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக மல்லிகாவினுடைய அப்பா அம்மா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம்ல தான் கடவுள் மாதிரி ஒரு நபர் உள்ள வர்றாருங்க. அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பாறைக்குழியில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யறாங்க இல்லையா, வெயில் காலத்தில் வந்து ஐஸ் விற்கக்கூடிய நபர்கள் வந்து வருவாங்கல்ல சைக்கிளில், அந்த மாதிரி ஐஸ் விற்கக்கூடிய நபர் வர்றாருங்க. ஏற்கனவே இந்த மல்லிகா அப்படிங்கிற பெண் நல்லா இருக்கும்போது அந்த ஐஸ் விற்க வந்தாங்க அப்படின்னா முதலாளா போய் அந்த அண்ணன் கிட்ட பேசி ஐஸ் வாங்கி சாப்பிடுவது வழக்கம். அந்த பெண்ணை காணமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் விற்கிறவர் கேட்டிருக்காருங்க. உடனே அந்த பெண்ணினுடைய நிலைமையெல்லாம் சொன்ன உடனே குடிசைக்குள்ள வந்து பார்க்கறாருங்க. பார்த்த உடனே ஐஸ் விற்கிறவர் எல்லாத்தையும் திட்டுறாருங்க. அந்த பொண்ணை ஏதோ பொசஸ் பண்ணிருக்க மாட்டிருக்கு, அது கூட தெரியாம வீட்டில் ஏன் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படி ஐஸ் விற்கிறவர் பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அடுத்த செகண்டே நார்மலா படுத்த அந்த மல்லிகா ஆவேசமா எந்திரிச்சு அந்த ஐஸ் விற்கிறவர் தாக்க போயிருக்காங்க. அதற்கடுத்து கண்ட்ரோல் பண்ணி அந்த குடிசையிலேயே மல்லிகாவை படுக்க வச்சிட்டாங்க. அப்போது மல்லிகாவுடைய அப்பா அம்மா, இந்த தலைவராக ரங்கசாமி 3 பேர், அப்புறம் ஐஸ் விற்கிறவர், இந்த 4 பேரும் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்றாங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா இந்த ஐஸ் விற்கக்கூடிய நபருக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி தாங்க ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துக்கு பக்கத்திலேயே பிரபலமான ஒரு சிவன் கோவில் இருக்குங்க. அந்த சிவன் கோவிலுக்கு கூட்டு போனோம் அப்படின்னா ஏதாவது விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கு பிறகு இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த ஐஸ் விற்கிறவரும் கூடவே வரேன்னு சொல்லிட்டாருங்க. தன்னுடைய தொழிலெல்லாம் போனாலும் பரவாயில்ல இந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல மல்லிகா அவங்களுடைய அப்பா அம்மா அப்புறம் இந்த வயசானவர் எல்லாரும் சேர்ந்துட்டு அந்த சிவன் கோவில் கூட்டு போறாங்க. கோயிலுக்கு பக்கத்துல வர வரைக்கும் நார்மலா இருந்தாங்க. அதற்கு பிறகு ஆவேசம் ஆயிட்டாங்களாட்டிருக்கு. எப்போதுமே கோவிலுக்கு பக்கத்துல மல்லிகாவை கூட்டு போனோம் அப்படின்னா உள்ள போறதுக்குள்ள விலகிட மாட்டிருக்குங்க. திரும்பி ரிட்டர்ன் வரும்போது பிடிச்சிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. அதே மாதிரி கரெக்டாக அந்த சிவன் கோவிலுக்கு பக்கத்தில் வந்த உடனே அங்கே ஒரு ஆலமரம் இருந்திருக்குங்க. அங்கே இந்த பெண்ணை உட்கார வச்சிட்டாங்க. அதற்கு பிறகு அந்த பெண்ணை கூட்டிகிட்டே போக முடியல, அங்கேயே உட்காந்துட்டு வரவே மாட்டேங்குது. அந்த டைமில் அந்த ஐஸ் விற்கிறவர், மல்லிகாவுடைய அப்பா அம்மா, தலைவரான ரங்கசாமி எல்லாரும் உள்ள போறாங்க. சிவன் கோவில் முன்னாடி போயிட்டு அந்த பெண்ணுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அர்ச்சகர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அபிஷேக பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சு அந்த பெண்ணுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு திருநீரை கொடுக்குறாங்க. திருநீரை கொடுத்துட்டே இருக்கும்போது நேராக கருவறைக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நுழைவாயில் இருக்கு. அந்த நுழைவாயிலுக்கு வெளியே ஏதோ பிச்சைக்கார மாதிரி ஒரு வயசானவருங்க கிழிஞ்ச துணைகளோடு நின்றுருக்காரு. அவரை பார்த்த உடனே இந்த அர்ச்சகர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவருக்கும் போய் திருநீர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவறை விட்டு இறங்கி பக்கத்தில் போறாருங்க. பக்கத்தில் போய் ஆரத்தி தட்டு நீட்டுறாருங்க அந்த அர்ச்சகர். அப்படி நீட்டும் போது ஏளன சிரிப்பு சிரிக்கிறாருங்க அர்ச்சகரை பார்த்து அந்த வயசானவர். என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அவனோட உதவி எனக்கு இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. அப்படி சொன்ன உடனே கோவில் பூசாரி டென்ஷன் ஆயிட்டாருங்க. கிழிஞ்ச துணையோடு பிச்சைக்காரமா இருக்க நீ சாமி திருநீரை அவமதிக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு கருவறைக்குள்ள போயிட்டாருங்க. அப்படி வரும்போது அந்த நுழைவாயில் பக்கத்தில் நின்று அந்த பிச்சைக்காரர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த வயதானவர், இந்த மல்லிகாவுடைய அப்பா அம்மா, இந்த வயசானவர் ரங்கசாமிலாம் இருக்கார்ல, அவங்க 3 பேத்தையும் காமிச்சு சைகை பண்ணி கூப்பிடுறாருங்க. அப்படி கூப்பிட்டு அடுத்த செகண்டே அந்த அர்ச்சகர் போக வேண்டாம் அவன் பைத்தியக்காரர் அப்படின்னு சொல்றாருங்க. ஆனால் அதெல்லாம் பெரிதுபடுத்தாம 3 பேரும் அந்த வயசானவர்கிட்ட போயிட்டாங்க. அங்கே போன அடுத்த செகண்டே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சைகை காமிச்சு ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கக்கூடிய மல்லிகா இருக்காங்க இல்லையா, அவங்களை நோக்கி அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. ஏதோ பண்ண போறாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் விற்கிறவருக்கு தெரிஞ்சிச்சாட்டுங்க இவர் சாதாரணமாக ஒரு பிச்சைக்காரர் கிடையாது, வேற ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூடவே சைலண்டாக போறாங்க. கரெக்டாக அந்த பிச்சைக்காரர் மாதிரி கிழிச்ச துணி போட்டுக்கூடிய நபர் மல்லிகா பக்கத்தில் நெருங்க ஆவேசமாகி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆலமரத்தினுடைய விழுதுகள் இருக்கும் இல்லையா, அதில் அப்படியே குரங்கு மாதிரி சரசர மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. சுதாரிச்சுக்கிட்ட மல்லிகாவினுடைய அப்பா, ஐஸ் விற்கிறவர், அந்த தலைவரான ரங்கசாமி எல்லாரும் சேர்ந்து அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அந்த விழுதிலிருந்து கண்ட்ரோல் பண்ணி இறக்குறாங்க. அந்த வயசானவர் அழுக்கு துணியோட கூடிய நபர் பக்கத்தில் போக போக அப்படியே மயக்க போட்டு பொத்துன்னு மல்லிகா விழுந்துட்டாங்களாட்டுங்க. இவர்கிட்ட ஏதோ சக்தி இருக்கா அல்லது உண்மையிலேயே அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லி தெரியலீங்க. இது வரைக்கும் இவரை அந்த அர்ச்சகரும் பார்த்ததில்ல, ஐஸ் விற்கிறவரும் பார்த்ததில்ல, லோக்கல் ஆளாக இருந்தாலும் கூட. அதுக்கடுத்து மயக்கம் போட்டு விழுந்த அடுத்த செகண்டே மல்லிகாவினுடைய அப்பா அம்மாவை பார்த்து நீ எதுக்கு இங்கே வந்த, சிவனுடைய கோயில் இருக்கு இல்லையா
அதை பார்த்து இவனுக்கு எதுவும் தெரியாது, நீ போக வேண்டிய இடம் உன் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கு, உன் இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்கு அப்படின்னு சொல்றாருங்க. உடனே ஐஸ் வைக்கிறவருக்கு ஒன்றும் புரியலிங்க. இந்த மாதிரி சித்தர்கள் மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் நேரடியாக ஸ்ட்ரைட்டாக சொல்ல மாட்டாங்க, அவங்க சொல்வதை புரியறதே ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி தான் உன் குடிசைக்கு பக்கத்துலேயே தான் அவ இருக்கா, அவகிட்ட போனால் தான் இதற்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த தலைவராக இருக்கக்கூடிய ரங்கசாமி ஏற்கனவே அந்த சாமக்கொடங்கியும் அவள் வந்துட்டான்னு சொன்னாங்க, அதே மாதிரி சாந்தாமணியும் அவள் விடமாட்டா போயிருக்குன்னு சொன்னாங்க. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவள் இருக்கா அவகிட்ட போங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியலையே, எல்லாமே முரணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒரு அடையாளம் காண இருந்தால் சொல்லுங்க சாமி, உங்கள் லெவலுக்கு எங்களுக்கு சக்தி கிடையாது அப்படி சொன்ன உடனே அங்கே ஒரு புத்து இருக்கு, அங்கே போ, நீ இருக்கக்கூடிய வாழ்விடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தேடு, அங்கே இருப்பா உனக்கு தகுந்தவ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அதற்கு பிறகு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அந்த அழுக்கு துணியோடு அந்த நபர் நேராக கிளம்பிட்டாருங்க. அந்த டைமில் அந்த ஐஸ் வைக்கக்கூடிய நபர் மறுபடியும் திரும்பி அந்த குடிசைக்கே கூட்டிட்டு வர்றாங்க. அந்த ஆலமரத்துக்கடியிலேயே 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இருந்துட்டு அதற்கு பிறகு மயக்கம் போட்டு இருந்த மல்லிகை எந்திரிச்சிட்டாங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பொசஸ் ஆயிடுச்சாட்டுக்கு சிரிக்கிறாங்க, ஏளன சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு. அதற்கடுத்து அங்கிருந்து சைலண்டாக வந்து குடிசைக்கு கூட்டு வந்து குடிசையில் உட்கார வச்சிட்டாங்க. அந்த டைமில் அந்த ஐஸ் வைக்கிறவர் மல்லிகாவுடைய பெற்றோர்கள் வயசான தலைவராகக்கூடிய ரங்கசாமி எல்லாரும் எல்லா பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த குடிசையை சுற்றி. கரெக்டாக இவங்க குடிசையை போட்டுக்கூடிய இடத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு புத்து இருக்குங்க, ஒரு காடு மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில். அந்த புத்துக்கு பக்கத்துலேயே ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு பாறைக்குடி இருக்குங்க, அங்கேயும் வேலை செஞ்சுருக்காங்க. அந்த முதலாளிக்கும் இப்போது இருக்கக்கூடிய முதலாளிக்கு சம்மந்தம் கிடையாதுங்க, அது வேற ஒரு நபர். அந்த காட்டுக்குள் இருக்கக்கூடிய புத்தை பார்த்த உடனே இதுதான் அந்த இடம் அப்படி சொல்லிட்டு அந்த ஐஸ் விற்கிறவர் நினைச்சிட்டாருங்க. அதே மாதிரி இவங்க நினைச்ச மாதிரியே புத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குங்க. மரத்துக்கு கீழே சின்னதாக உருவம் கூட கிடையாதுங்க, ஒரு கல் மாதிரி வச்சு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு மஞ்சள் சேரி கட்டி விட்டுருக்காங்க. அந்த இடத்தை பார்த்த உடனே அந்த ஐஸ் வைக்கக்கூடிய நபருக்கு தெரிஞ்சிருச்சுங்க, அந்த அழுக்கு துணியோடு இந்த சித்தர் மாதிரி இருந்த நபர் சொன்ன இடம் இதுதான் அப்படி சொல்லிட்டு. அதே நேரத்தில் இது என்ன சாமி அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியலீங்க, யாருமே இல்லை. இப்படி இருக்கும்போது அவர் சொன்ன இடம் இதாக தான் இருக்கக்கூடும். ஏற்கனவே குடிசையில தான் மல்லிகாவை படுக்க வச்சுட்டு வராங்க, அவளை இங்கே கூட்டிட்டு வந்தால் அதுக்கான விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்றாங்க. வீட்டுக்குள்ள நுழைய அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு தெரிஞ்சுச்சாட்டுங்க, மல்லிகாவுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா ஆவேசமாக பயங்கர உக்கரமாகுதுங்க. ஆனால் அவங்களை கண்ட்ரோல் பண்ணுவதற்காக அந்த ஐஸ் விற்கிறவர் முன்கூட்டியே என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த புத்து இருக்கக்கூடிய அந்த அம்மன் சிலை இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய பிடிமென்ன மாதிரி எடுத்துட்டு வந்து திருநீர் மாதிரி கஷ்டப்படுத்தி கட்டாயப்படுத்தி வச்சு விட்டாங்க மல்லிகாவுடைய நெத்தியில். அதற்கடுத்து சைலண்டாக கூடயே வர்றாங்க. அந்த ஆன்மா வந்து விலக முடியலையாட்டுங்க, கண்ட்ரோலில் தான் இருக்க மாட்டேங்க, ஆனால் சொல்கிறதெல்லாம் கேட்குது. வரும்போது சாந்தாமணியை புதைச்ச அந்த குளம் இருக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, அதை தாண்டி தாங்க அந்த கோவிலுக்கே போகணும். அந்த குளத்தை தாண்டி சாந்தாமணியுடைய சமாதியை பார்த்த உடனே டக்குன்னு நார்மலாக நடந்து வந்துருந்தாங்க. சமாதியை பார்த்து திரும்பி ஆவேசமாக சிரிக்கிறாங்க. சாந்தாமணி உயிரோடு இருக்கும்போது மல்லிகா மற்றும் சாந்தாமணி அக்கா தங்கச்சிகள் மாதிரி ஒரே இடத்துல தான் நல்லா ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்களா இருக்குங்க. அவங்க இறந்த ஒரு 1.5 மாதம் 2 மாதம் தானே இருக்கும். ஆனால் இப்போது அந்த சமாதியை பார்த்து ஏன் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியலிங்க. இதற்கும் காரணம் அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஆவிதான், அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு நேராக அந்த புத்து கோவிலுக்கு கூட்டு வந்துட்டாங்க. அந்த கோவில் மாதிரி இருக்கக்கூடிய காட்டுப்பகுதிக்கு போகும்போது இவங்களுக்கு இன்னொரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது அந்த சாமி என்ன சாமின்னு கூட தெரியாமல் யாருமே இல்லாமல் இருந்தாங்க இல்லையா. ஆனால் இவங்க போகக்கூடிய அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூரில் கூடிய ஒரு வயசானவராக இருக்குங்க. அவரையும் இது வரைக்கும் அந்த ஐஸ் விற்கிறவர் யாரும் பார்த்ததில்லை. அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா பத்தி சூடமெல்லாம் கொளுத்தி சாமி கும்பிட்டு இருக்காருங்க. அவர்கிட்ட போன உடனே இந்த மல்லிகாவுடைய நிலைமையை சொல்றாங்க. அப்போதும் பல்ல நெரிச்சிட்டு ஆவேசமாகறாங்க. அதற்கடுத்து அந்த சாமி கும்பிட்டு இருந்த அந்த லோக்கல் நபர் என்ன பண்ணார் அப்படின்னா, சின்னதாக ஒரு பூஜை மாதிரி பண்றாருங்க. பண்ண மல்லிகாவுடைய உடம்புல எப்போதும் போல அந்த ஆன்மா இறங்கிச்சாட்டுங்க. இறங்கினக்கு அப்புறம் நீ யாரு என்ன அப்படி சொல்லி கேட்கும்போது எல்லா விஷயங்களையும் ஒன்றும் போடாமல் சொல்லுதுங்க. மல்லிகாவினுடைய உடம்புல இருக்கிறது இவங்க நினைக்கிற மாதிரி சாந்தாமணியுடைய ஆவி கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 5 வருட காலகட்டத்துக்கு முன்னாடி இவங்க இப்போ பாறைக்குழியாக எடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பாறைக்குழியில் நான் ஏற்கனவே சொன்னல கொஞ்சம் குழியாக இருக்குது வெட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி வாழ்ந்த 5 வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பாறைக்குழி வேலை செஞ்ச ஒரு பெண்மணி தாங்க. அந்த பெண்ணினுடைய பேர் ராணி. அந்த ராணி அப்படிங்கிற பெண் அவங்க அப்பா அம்மா அப்புறம் தங்கச்சியோடு வந்து அங்கே 5 வருடத்துக்கு முன்னாடி இவங்க வெட்டின அதே பாறைக்குழியில் வேலை செஞ்சுருக்காங்க. அந்த டைமில் அவங்க அப்பா வந்து கொஞ்சம் குடிக்க அடிமையானவராக இருக்குங்க. என்ன சின்ன விஷயம் தப்புனாலும் கூட அடி தான் விழுக்க மாட்டிருக்கு. வயசு பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அடி நொறுக்கிடுவாராட்டுருங்க. 5 வருடத்துக்கு முன்னாடி எப்படின்னா 1995 இருக்கும். அந்த ராணி அப்படிங்கிற பெண்ணுக்கு ஒரு 22 23 வயசு, மல்லிகாவுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அவங்க வயசு இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ராணி அப்படிங்கிற பெண்ணுக்கு திடீர்னு நல்லா வேலை செஞ்சவங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சுங்க. காய்ச்சல் நார்மல் காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருக்கும்போது ஒரு வார காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாகி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பெட்டில் போடுற மாதிரி ஆயிடுச்சுங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியாமல் தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் உயிரை காப்பாற்றுறதுக்காக போட்டிருக்காங்க. அதற்கடுத்து ஒரு வழியாக உயிரை காப்பாற்றி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ராணியினுடைய அப்பா கொஞ்சம் கோவக்காரரு, அடிப்பாருன்னு சொன்னலையா, இவ்வளவு செலவுகளை பண்ணிட்டேன் சேர்த்து வச்சதெல்லாம் அப்படி சொல்லிட்டு ராணியை பிடிச்சி அடின்னு அடிச்சிருக்காருங்க. இந்த டைமில் மறுபடியும் ஒரு 10 நாள் வீட்டில் தான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படி சொன்ன காரணத்தினால ராணியை மட்டும் விட்டு அங்கே வேலை செஞ்சு எல்லாருமே போய் பாறை வேலை செஞ்சுருக்காங்க. ராணி மட்டும் அந்த குடிசையில் தனியாக இருந்திருக்காங்க. நீங்க புரிஞ்சுக்கங்க, இப்போ இருக்கக்கூடிய இந்த 15 குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் கிடையாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி ராணியுடைய குடும்பம் அங்கே வந்து வேலை செஞ்சிருக்காங்க. அந்த டைம்ல தனியார் இருந்த ராணிக்கு என்ன நடந்துச்சு அப்படியே தெரியலீங்க. கிட்டத்தட்ட காய்ச்சலிருந்து மீண்டு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா பித்து பிடிச்ச மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ராணிக்கு நிறைய பெண் தோழிகள் இருக்காங்க. ஒவ்வொருத்தரா அந்த பெண்கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்தில் பைத்தியம் சொல்லிட்டு ராணியை பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
காய்ச்சல் வந்து ஏதோ பித்து பிடிச்சாட்டிருக்கு, மூளை கலங்கிருச்சாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் எல்லாருமே பேசியிருக்காங்க. ஆண்கள் அதை பெருசாக எடுத்துக்கல. இப்படி சொல்லும் போதெல்லாம் ராணிக்கினுடைய அப்பாவுக்கு அவமானமாக இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு பெல்ட் எடுத்து அடி நடிச்சிருக்காருங்க. இந்த டைம்ல தான் ராணிக்கு வந்து காய்ச்சல் வந்து 2 மாத காலகட்டம் கழிச்சு இன்னொரு விஷயம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்குதுங்க. 2 மாத காலகட்டம் கழிச்சு திடீர்னு ராணி வந்து பார்த்தீங்கன்னா வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள்ட்ட எடுத்து போய் செக் பண்ணி பார்க்கும்போது ராணி வந்து மாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்ட உடனே ராணியுடைய அப்பா அம்மாவுக்கு உச்சக்கட்ட கோவமே வந்துருச்சுங்க. அந்த மாசமா இருக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னே தெரியலங்க. கடைசியாக ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு கூட்டு வந்த பிறகு யாருக்கு இது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பெல்ட் மற்றும் குச்சி எடுத்து வெளுவெளுன்னு எடுத்துருக்காருங்க. அடிச்சு அடியில பயத்துல வந்து காக்கா வலிப்பே வந்துருச்சுங்க அந்த ராணி அப்படிங்கிற பெண்ணுக்கு. எவ்வளவு அடி அடிச்சு கூட இதற்கு காரணம் யாருன்னு சொல்ல முடியலையாட்டுங்க. ஏன்னா அங்க வந்து பார்த்தீங்கன்னா வயசு பசங்க யாருமே இல்லை, எல்லாருமே கல்யாணமானவங்க. யாரோ வந்து குடும்பத்தோடு இருக்கவங்க தான் அப்படி பண்ணிட்டாங்களாட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக தன்னுடைய அப்பா கிட்ட சொன்னால் அடிச்சே கொண்டு விடுவார் அப்படின்னு சொல்லி நினச்சி சொல்லாமே இருந்திருக்காங்க. அவங்க அப்பா அப்படி அடிச்சு காக்கா வலிப்பு வந்து இல்லையா, மறுபடியும் ஒரு 10 நாள் 20 நாளில் 2 நாளைக்கு ஒரு முறை 3 நாளைக்கு ஒரு முறை அந்த பெண்ணுக்கு வலிப்பு வந்துகிட்டே இருந்திருக்குங்க. இந்த டைமில் தான் நொந்து போயிட்டாங்க ராணி அப்படிங்கிறவங்க. தனக்கு இப்படி ஒரு ஆபத்து நடந்துருச்சு, கர்ப்பம் ஆயிட்டாங்க, ஏற்கனவே நம்மளை இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த பாறை குழியில் அப்போதும் தண்ணி இருந்திருக்குங்க. குழியில் போய் நைட் நேரத்தில் விழுந்து இறந்து போயிட்டாங்க. எல்லாரும் அந்த டைமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, தானா விழுந்து இறந்துருக்க மாட்டா, ஏதோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு கை கால் அலம்புவதற்காக உள்ள போகும்போது வலிப்பு வந்து இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா அப்படி சொல்லி தெரியலங்க. அப்படி இறந்து போன ராணியினுடைய ஆவிதான் இப்போது மல்லிகாவை ஆக்குபை பண்ணிருக்குங்க. அதே நேரத்தில் சாந்தாமணி இறந்து போனாங்க இல்லையா மம்முட்டி அடிச்சு, அதற்கும் காரணம் ராணியினுடைய ஆவிதா அப்படி சொல்லிட்டு மல்லிகாவுடைய உடம்புலதே சொல்லுதுங்க சிரிச்சுக்கிட்டே. எதற்காக ராணியினுடைய ஆன்மா பெண்களை மட்டும் டார்கெட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க அப்பா மட்டும் தாங்க அடிச்சு அப்படி காக்கா வலிப்புலாம் ஏற்படுத்தினாரு. ஆனா அவங்களுடைய பெண் தோழிகள் எல்லாமே ஒதுக்கி வச்சு பைத்தியக்காரி அப்படி இப்படின்னு சொல்லி அதே மாதிரி கன்சீவ் ஆனதுக்கு முன்னாடி ரொம்ப அசிங்கமாக பேசியிருக்காங்க. இதுக்கு தான் நீ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்தியா யாரை அப்படி சொல்லிட்டு கிண்டலும் கேலியும் வந்து பெண்கள் பேசிட்டு இருக்காங்க. அதனால தான் சாந்தாமணியை கொண்டு இருக்கு. அதுக்கடுத்து மல்லிகா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் குளத்துல முங்கி இழந்த அதே இடத்துல போய் நைட் நேரத்தில் ரெஸ்ட்டும் போகும்போது நேரங்காலம் பார்த்து பிடிச்சிருக்கு. ஸோ எல்லா விஷயத்தையுமே மல்லிகாவுடைய உடம்புல இருக்கக்கூடிய ராணியுடைய ஆவி ஒன்று விடாமல் சொல்ல ஆரம்பிச்சிச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒருத்தரை விடமாட்டேன் அப்படி சொல்லி சொல்லுதுங்க. ஸோ இப்படி ராணி இறந்ததுக்கு பிறகு அப்போது அவங்களுடைய குடும்பம், ராணியினுடைய குடும்பம் நிறைய உற்றார் இவங்க எப்படி இருக்காங்க அதே மாதிரி இருந்திருக்காங்க. ஒவ்வொரு பெண்களாக டார்கெட் பண்ணி ஒவ்வொருத்தையாக போட்டு தள்ள ஆரம்பிச்சிருக்குங்க. பயந்து போன நபர்கள் அதற்கடுத்து அந்த பாறைக்குழியை அப்படியே விட்டுட்டாங்க, கிளம்பி போயிருக்காங்க. அது எந்த ஊர் அப்படி சொல்லி தெரியல, சிதம்பரம் சீர்காழின்னு சொல்றாங்க, கரெக்டாக எந்த இடம்னு சொல்லிட்டு தெரியல. அதற்கு பிறகு 5 வருடம் கழிச்சு தான் இப்போது இவங்க வந்திருக்கக்கூடிய முதலாளி வந்து அதை கான்ட்ராக்டர் எடுத்து பாறை வேலை செய்ய வந்திருக்காருங்க. அவருக்கும் இது தெரியுமா தெரியலையா அப்படி சொல்லி தெரியல. இந்த விஷயங்கள் அனைத்தையுமே மல்லிகாவினுடைய வாயிலிருந்து ராணியினுடைய ஆவி ஒன்றும் விடாமல் துல்லியமாக சொல்லிச்சுங்க. கடைசியாக இந்த தகவல் எல்லாத்தையுமே இந்த பாறையினுடைய முதலாளிக்கு சொன்ன உடனே அவர் 2-3 நாள் சர்ச் பண்ணிட்டு இருப்பாரு. பேய் ஓட்ட நபர் இல்லை, அதில் ஒரு நபரை வந்து பார்த்தீங்கன்னா நேராக அந்த புத்து கோயிலுக்கே கூட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்து மல்லிகாவை உட்கார வச்சு அந்த ரிச்சுவல்லாம் பண்ணி ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ராணியினுடைய ஆவியை விலக்கி விட்டாங்க. இப்போது இந்த பாறையை குத்தகைக்கு எடுக்கக்கூடிய முதலாளி வேற, அப்போது எடுத்திருந்த முதலாளி வேற, 2 பேருமே வெவ்வேறங்க, அதை புரிஞ்சுக்குங்க. கடைசியாக அந்த பாறை முதலாளி என்ன பண்ணார் அப்படின்னா அந்த மல்லிகாவினுடைய உடம்புல இருக்கக்கூடிய ராணிகிட்ட எல்லாத்தையும் கேட்டு ஒரு பலி கேட்டிருக்குங்க. அந்த பாறையை சுற்றி கெடாய் ஒன்றை வெட்டி பலி கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு மல்லிகாவினுடைய உடம்புல இருக்கக்கூடிய ராணியினுடைய ஆவியை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கன்னியம்மன் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அந்த சாமியினுடைய பேர் கன்னியம்மன், கன்னியாத்தாவா கன்னியம்மனை சொன்னாங்க. அந்த அம்மன் முன்னாடியே பின்னாடி இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள ஒரு மரத்தில் எடுத்து போய் அடைச்சு வச்சுட்டாங்க. எதற்காக சிவன் கோவிலுக்கு போகும்போது அந்த அழுக்கு துணியோட ஒரு நபர் வந்து அவர் தான் இந்த கடவுளுடைய இடத்தை காமிச்சாரு. ஏன் அப்படி சொல்லிட்டு விசாரிக்கும் போது தான் அதற்கு பிறகு புரியுதுங்க. அந்த எல்லை முழுவதுக்குமே அந்த கன்னியம்மன் அப்படிங்கிற அந்த தெய்வம் தாங்க காவல் தெய்வமா இருந்திருக்கு. இதெல்லாம் தெரியாம தான் இவங்க நேரம் இத்தனை இடங்களை தேடிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் அந்த கன்னியாத்தாள் அப்படிங்கிற அந்த தெய்வத்தினுடைய எல்லைக்குள்ள எந்த தெய்வங்கள் வந்தாலும் அனுமதி கேட்டுட்டு தாங்க வரணும் அந்த சாமி கிட்ட. அதனால தான் அந்த அழுக்கு துணியோடு இந்த சித்தரமா இருக்கக்கூடிய நபர் அந்த புத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆத்தா கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சிருக்காருங்க. இந்த சம்பவத்தையும் அந்த அபிஷேக பூஜை பண்ணி அந்த ரிச்சுவல் மாதிரி கூட இருந்தார் இல்லையா, அவர் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருக்காருங்க. அதற்கடுத்து அந்த முதலாளி கூட்டு வந்த மாந்திரிகவாதி அப்புறம் அந்த ராணியினுடைய ஆவி சொன்ன விஷயத்தையெல்லாம் கேட்டு அந்த ரிச்சுவல்லாம் பண்ணி முடிச்சாங்க இல்லையா, அதற்கு பிறகு அந்த 14 குடும்பங்களுக்கும் அந்த ராணியினுடைய ஆவிகிட்ட இருந்து எந்தவித பிரச்சனையும் வரலையாமங்க. அதான் காட்டுக்குள்ள போய் அடைச்சு வச்சுட்டாங்களே. ஆனா இந்த மின்னஞ்சல் இந்த மீனாவுடைய அப்பா அம்மா அப்புறம் அவங்க உற்றாரோலாம் 14 பேர் போனாங்கல்ல குடும்பத்தார் எல்லாருமே, அவங்க எல்லாமே ஒரு வருட காலகட்டத்தில் அந்த அட்வான்ஸ் தொகையை முடிச்ச உடனே அந்த ராணியினுடைய ஆவி இனிமேல் தாக்கம் இல்லைனாலும் கூட இங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் முடித்த அடுத்த செகண்டே சொந்த ஊருக்கு வந்துட்டாங்களா அவங்க. இந்த சம்பவத்தை இப்போது பேசினாலும் கூட எங்களுடைய உற்றாரோலாம் மிரளுவாங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிருக்காங்க மீனா அப்படிங்கிறவங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இன்றைய காணொலியை இதோடு முடிச்சுக்கலாங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானிஷ் எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.